welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா had to. இந்த had to யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, had to அப்படினா வேண்டி இருந்தது, ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது, ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு அவசியம் இருக்கு, ஒரு செயலை செய்யறதுக்கான அவசியம் இருக்கு, கட்டாயத்தின் பேர்ல நம்ம பண்றது. ஓகே, அங்கதான் நம்ம வந்து இந்த had to யூஸ் பண்ணுவோம். had to இருக்கட்டும் இல்ல பிரசன்ட்க்கு have to யூஸ் பண்ணுவோம். have to இல்லைன்னு சொன்னா சப்ஜெக்ட பொறுத்து has to யூஸ் பண்ணுவோம். அதே போல ஃபியூச்சர்னா will யூஸ் பண்ணுவோம். will have to. இங்க will has to எதுவும் வராது, will have to தான். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே will have to. இங்க வந்து சப்ஜெக்ட பொறுத்து பிரசன்ட்க்கு மாறும். have to இல்லனா has to. ஓகே, சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து சிங்குலர் நவுன் வரும், சாரி ப்ளூரல் நவுன் வரும்போது என்னன்னா have to யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து have to. அடுத்து சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது இதுக்கு வந்து has to யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது have to, இங்க has to. ஓகே, இப்போ have to, has to, had to இது எல்லாமே ஒரு செயலை செய்யறதுக்கான கட்டாயம் இருக்கு, கட்டாயத்தின் பேரில் பண்றது, ஒரு அவசியம் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த had to, have to, has to யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்னா had to. ஓகே, இப்ப நம்ம பாஸ்ட் பத்தி தான் மெயினா நம்ம பாக்குறோம். வேண்டி இருந்தது, ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா had to யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து had to இருக்கும், அடுத்து verb வந்து V1 பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நம்ம பாஸ்ட் பத்தி பேசினாலும் சரி, பிரசன்ட் பத்தி பேசினாலும் சரி, ஃபியூச்சரை பத்தி பேசினாலும் சரி, verb பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? ஓகே, இனி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் போக வேண்டி இருந்தது, நான் போக வேண்டி இருக்கு, நான் போக வேண்டி இருக்கும். ஓகே, மூணுமே என்னது? இது வந்து என்னது? போக வேண்டி இருந்தது பாஸ்ட். அடுத்து இது போக வேண்டி இருக்கு, இது வந்து பிரசன்ட். அடுத்து போக வேண்டி இருக்கும் ஃபியூச்சர். ஓகே, அப்போ இங்க வந்து had to க்கு பதில் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? have to பிரசன்ட்னா have to இல்லனா has to இந்த இடத்துல. அடுத்து future சொன்னா will have to இந்த இடத்துல. மற்றது எல்லாமே சேமா தான் வரும். சரியா? இது வந்து சப்ஜெக்ட பொறுத்து மாறும். அப்போ இனி வந்து நான் போக வேண்டி இருந்தது அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா I. அடுத்து என்ன வரணும்? வேண்டி இருந்தது, ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது had to. அடுத்து verb வரணும். verb என்ன? போறது. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஓகே, அப்ப நான் போக வேண்டி இருந்தது அப்படின்னா I had to go. I had to go. அடுத்து பாருங்க, நான் போக வேண்டி இருக்கு. இப்போ பிரசன்ட்ல நம்ம வேண்டி இருக்குன்னு சொல்லலாம், இல்ல போக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த போக வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த have to யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்னன்னா வேண்டும் அப்படின்னு வந்தாலே நம்ம should தானே யூஸ் பண்ணுவோம். நான் போக வேண்டும், சாப்பிட வேண்டும், தூங்க வேண்டும், இந்த இப்படி எல்லாம் சொல்லும் போது வேண்டும் அப்படின்னாலே should தானே யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. should எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு அட்வைஸ் கொடுக்கும் போது, நம்ம சஜெஷன் சொல்ற இடத்துல should யூஸ் பண்ணுவோம். அதே இது ஒரு செயலை கட்டாயமா பண்ணியே ஆகணும், ஒரு கட்டாயத்தின் பேரில், அடுத்து பண்றதுக்கான ஒரு அவசியம் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து என்னது have to யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? அப்போ ஆனா இந்த இடத்துல என்னன்னா மஸ்ட் யூஸ் பண்ணலாம். மஸ்ட் என்னன்னா கண்டிப்பா ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா மஸ்டுக்கும் have toக்கும் ஒரு குட்டி டிஃபரன்ஸ் என்னன்னா, have to எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒரு கட்டாயத்தின் பேர்ல பண்றது, ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு. ஆனா மஸ்ட் வந்து நம்மளா விருப்பப்பட்டு நமக்கா தோணுது இத கண்டிப்பா நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணலாம்.
ஒரு கட்டாயத்தின் பேர்ல பண்ணும்போது have to யூஸ் பண்ணலாம். மற்றபடி ரெண்டுமே சேம் இதுதான். கட்டாயமா ஒரு செயலை பண்ணணும் அப்படின்னா, ஆனா என்னன்னா ஒரு கட்டாயத்தின் பேரில் பண்றது இது, நம்மளா விருப்பப்பட்டு இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது must யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ இல்ல பாருங்க, நான் போக வேண்டும், நான் போக வேண்டி இருக்கு அப்படின்னா ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன have to யூஸ் பண்ணி பேசுவோம். இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நான்னா I வந்தாச்சுன்னா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? have to தான் யூஸ் பண்ணணும். have to. அடுத்து என்னது? போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஓகே, அப்போ நான் போக வேண்டி இருக்கு அப்படின்னா I have to go. அவன் போக வேண்டி இருக்கு அப்படின்னா என்ன எழுதலாம்? அவன் போக வேண்டி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் மாறும். அப்ப அவன் வரும்போது இங்க என்ன வரணும்? he. ஓகே, I இருக்க இடத்துல he, இங்க have to இருக்க இடத்துல he வந்தாலே இங்க என்ன வரணும்? has வரணும். has to go. ஓகே, he has to go அப்படின்னா அவன் போக வேண்டி இருக்கு, அவனுக்கு போக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றது. அவனுக்கு, அவன் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அடுத்து நான் போக வேண்டி இருக்கு, எனக்கு போக வேண்டி இருக்கு, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, நான் போக வேண்டி இருக்கு, எனக்கு போக வேண்டி இருக்கும், ஃபியூச்சரை மீன் பண்ணி பேசுறோம், வேண்டி இருக்கும் அப்படின்னு. அப்ப ஃபியூச்சருக்கு எப்படி எழுதுறது? நான் I, அடுத்து will போட்டு have to, அடுத்து சப்ஜெக்ட் போக. அப்போ நான் போக வேண்டி இருக்கும், எனக்கு போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு I will have to go. I will have to go. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அங்க போக வேண்டி இருந்ததா? நம்ம கேட்போம்ல, நீ அங்க போக வேண்டி இருந்துச்சா அப்படின்னு. இதை எப்படி கேட்கலாம்? வேண்டி இருந்ததா பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம क्वेश्चन கேக்குறோம். அப்போ இங்க வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கும் போது did யூஸ் பண்ணி கேட்போம். did வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் தானே, அதேதான். இந்த வேண்டி இருந்ததா இதுல வந்து பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா did. இது நீ அங்க போக வேண்டி இருக்கிறதா பிரசன்ட்லனா do இல்லனா does. ஓகே, do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்போம், அது சப்ஜெக்ட்ட பொறுத்து. அடுத்து நீ அங்க போக வேண்டி இருக்குமா ஃபியூச்சர் மீன் பண்ணி கேட்கும் போது will யூஸ் பண்ணி கேட்போம். ஓகே, இது வந்து நெகட்டிவா பேசுறது, இத அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்ப பாப்போமா, நீ அங்க போக வேண்டி இருந்ததா அப்படின்னு क्वेश्चन கேட்கும் போது did போடணும். ஃபர்ஸ்ட் did, அடுத்து சப்ஜெக்ட் நீனா you, அடுத்து verb என்ன? have to கண்டிப்பா போடணும். அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து have to. இங்க வந்து என்னன்னா நம்ம பாஸ்ட் பத்தி பேசும்போது had to தானே வரும் அப்படின்னா இங்க வந்து did வந்திருக்கு. did வந்தாலே எப்பவுமே verb present formல தான் இருக்கும் தானே, அதே போலதான் இதுவும் என்னது present formல தான் இருக்கும். have to தான் யூஸ் பண்ணணும். இங்க has to அது எதுவுமே யூஸ் பண்ண கூடாது, only have to மட்டும் தான். சரியா? அப்போ have to did வந்தா, ஓகே, did வந்தா have to தான் யூஸ் பண்ணும். have to, அடுத்து மெயின் verb போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. அடுத்து எங்க? அங்கன்னா the. ஓகே, அப்போ நீ அங்க போக வேண்டி இருந்துச்சா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? did you have to go there? did you have to go there? ஓகே, நெக்ஸ்ட் நீ அங்க போக வேண்டி இருக்கிறதா பிரசன்ட்ல நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்போம், சப்ஜெக்ட்ட பொறுத்து. சப்ஜெக்ட் நீனா என்னது? you வந்திருக்கு, you வந்தாலே இங்க do யூஸ் பண்ணி தான் கேட்போம். ஓகே, அடுத்து என்ன வரணும்? வேண்டி இருக்கிறதா பிரசன்ட்ல என்னது? have to யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது இன்னொன்னு கவனிக்கணும், நீங்க does யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்டாலும் இங்க have to தான் வரும். இப்போ நீங்க வந்து क्वेश्चनா கேக்குறீங்க அப்படின்னா have to வே போட்டுருங்க. சரியா? இங்க does யூஸ் பண்ணி, இப்போ அவன் அங்க போக வேண்டி இருக்கிறதா அப்படின்னா ஓகே, இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுமா? have to, அடுத்து போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதுக்கு அடுத்து அங்கன்னா the. நீ அங்க போக வேண்டி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது do you have to go there? do you have to go there? இதே அவன் அங்க போக வேண்டி இருக்கிறதா அவன். ஓகே, இல்ல வந்து அவன் அங்க போக வேண்டி இருக்கிறதா இல்ல அவனுக்கு அங்க போக வேண்டி இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? இங்க doங்கிறது does ஆ மாறும். இங்க சப்ஜெக்ட் என்ன வரணும்? he வரும். ஓகே, இந்த he she it சிங்குலர் நவுன் வரும்போது இங்க does தான் யூஸ் பண்ணுவோம். சரியா?
does he. இங்க வந்து எது have to தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, does வரும்போதும் சரி did வரும்போதும் சரி இங்க have to தான் வரும், has to வராது. have to go there. ஓகே, நெக்ஸ்ட் நீ அங்க போக வேண்டி இருக்குமா இல்ல உனக்கு அங்க போக வேண்டி இருக்குமா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நீ அங்க போக வேண்டி இருக்குமா உனக்கு அங்க போக வேண்டி இருக்குமா ஃபியூச்சரை மெயின் பண்ணி கேட்கிறோம். அப்ப அங்க என்ன சேர்க்கணும், will. will போட்டாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து வேண்டி இருக்குமா have to. அடுத்து போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அங்க, அங்கன்னா the. ஓகே, அப்போ நீ அங்க போக வேண்டி இருக்குமா அப்படின்னா will you have to go there, will you have to go there. ஓகே, நெக்ஸ்ட் நீ அங்க போக வேண்டி இருக்காது. நம்ம என்னது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, இது வந்து क्वेश्चन கேக்குறது இல்ல, சாதா சென்டென்ஸ் அப்படிங்க. அப்போ வேண்டி இருக்காது ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா சொல்லும்போது அங்க won't யூஸ் பண்ணுவோம். the will not இருக்குல்ல, will notக்கு பதிலா தான் நம்ம won't யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இங்க வந்து சப்ஜெக்ட் தான் வரும், நீனா you. அடுத்துதான் won't, won't have to. ஓகே, வேண்டி இருக்காதா have to. அப்போ won't have to யூஸ் பண்ணணும். அடுத்து போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து அங்க, அங்கன்னா the. சாரி. ஓகே, அப்போ நீ அங்க போக வேண்டி இருக்காதா அப்படின்னா you won't have to go there. ஓகே, you won't have to go there. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு படிக்க வேண்டி இருந்தது. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு படிக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு. பாஸ்ட் முடிஞ்சு போனதை பத்தி பேசுவோம். எனக்கு படிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு. அப்போ எனக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன வரணும், had to. அதுக்கு அடுத்து verb, படிக்கிறதுக்கு study. I had to study அப்படின்னா எனக்கு படிக்க வேண்டி இருந்தது. அடுத்து நான் இங்க வர வேண்டி இருந்தது, எனக்கு இங்க வர வேண்டி இருந்தது. இந்த மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து had to. அடுத்து verb வர, வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து இங்க, இங்கேனா here. ஓகே, அப்போ நான் இங்க வர வேண்டி இருந்தது, எனக்கு இங்க வர வேண்டி இருந்தது. இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லலாம், I had to come here, I had to come here. ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு எழுத வேண்டி இருந்தது. இது எப்படி சொல்லலாம், எனக்கு எழுத வேண்டி இருந்துச்சு அப்படின்னு. சப்ஜெக்ட் I, அடுத்து had to. அடுத்து எழுதுறதுக்கு write. ஓகே, எனக்கு எழுத வேண்டி இருந்துச்சு, I had to write, I had to write. நெக்ஸ்ட் அவனுக்கு சீக்கிரம் எழும்ப வேண்டி இருந்தது. இது எப்படி சொல்லலாம், அவனுக்கு வந்து சீக்கிரம் எழும்ப வேண்டி இருந்தது. அப்போ அவனுக்கு he, சப்ஜெக்ட் he. அடுத்து என்ன வரணும், வேண்டி இருந்தது, பாஸ்ட் தான். பாஸ்ட பத்தி பேசும்போது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் had to தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன verb, எழும்ப, get up. இல்லைனா wake upனு சொல்லலாம். ஓகே, get up இல்லைனா wake up. அடுத்து சீக்கிரம், early. அப்போ அவனுக்கு சீக்கிரம் எழும்ப வேண்டி இருந்தது அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம், he had to get up early, he had to get up early. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. நம்ம சொல்றோம்ல நான் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது அப்படின்னு. அப்ப இது ஒரு கட்டாயம் இருக்கு, கார் ஓட்டுறது நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம படிக்கிறோம். இல்ல ஒரு அவசியம் இருக்கு அப்படிங்கிற நேரத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், had to யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. அப்ப அந்த வேண்டி இருந்தது பாஸ்ட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I, அடுத்து என்ன வரணும், வேண்டி இருந்தது had to. அதுக்கு அடுத்து verb, இங்க பாருங்க ஓட்டுறது ஒரு verb, அடுத்து கற்றுக்கொள்றது இன்னொரு verb. இல்ல வந்து லாஸ்ட் அந்த கற்றுக்கொள்றது அத ஃபர்ஸ்ட் எடுத்துலாம். கற்றுக்கொள்றதுக்கு learn, learn பண்றது. அடுத்து என்னது, இன்னொரு verb என்னது, ஓட்டுறது. அப்போ அதை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும், to drive. ஓகே, இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டினா to போட்டு கூட verb அப்படியே எழுதினா போதும், to drive. ஓட்ட, இந்த ஓட்ட, எழுத, படிக்க, தூங்க இந்த உச்சரிப்புகள்லாம் நம்ம மேக்ஸிமம் இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரெண்டு verb ஒரு சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா ஒரு verb அப்படியே எழுதிட்டு இன்னொரு verb இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல தான் மேக்ஸிமம் எழுதும். சரியா? அடுத்து எது ஓட்ட, கார். அப்ப a car. ஓகே, அப்போ நான் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டி
வேண்டும் வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது I have to learn to drive a car. I have to learn to drive a car. Okay. Next, நான் நேற்று அங்க தங்க வேண்டி இருந்தது. நான் நேற்று அங்க தங்க வேண்டி இருந்தது அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? நான் subject I, அடுத்து have to, அதுக்கப்புறம் என்ன verb தங்குறது, தங்குறதுக்கு ஸ்டே பண்றது. அடுத்து அங்க, அங்கேனா the. அடுத்து நேற்று, நேற்றுனா yesterday. ஓகே, அப்போ நான் நேற்று அங்க தங்க வேண்டி இருந்தது அப்படின்னா I had to stay there yesterday. ஓகே, I had to stay there yesterday. நெக்ஸ்ட், நான் பணம் செலுத்த வேண்டி இருந்தது. நான் பணம் செலுத்த வேண்டி இருந்தது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I, அடுத்து have to, பணம் செலுத்துறதுக்கு பேன்னு சொல்லிட்டு போட்டா போதும். சரியா? I had to pay. நான் பணம் செலுத்த வேண்டி இருந்தது. நெக்ஸ்ட், எனக்கு சிக்கன் வந்து சமைக்க வேண்டி இருந்தது. எனக்கு சிக்கன் சமைக்க வேண்டி இருந்தது அப்படி இது எப்படி சொல்லலாம்? நம்ம சொல்லலாம் எனக்கு பிரியாணி சமைக்க வேண்டி இருந்தது, எனக்கு சிக்கன் சமைக்க வேண்டி இருந்தது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.